வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் சியூ. நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கில் அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் நடந்துட்டு வருது. அதில் ஒரு நிகழ்வாக 27ஆம் தேதி ஹைகோர்ட்டில் நீதியரசர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. அதுபடி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, கலவர வழக்கில் ஏன் செல்விக்கிட்ட விசாரிக்கலை, நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அது கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மக்களாகிய நீங்கள் நிறையா விஷயங்களை கேள்வியாக கேட்டிருந்தீங்க. கமெண்ட்லேயும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, வாட்ஸ்அப் மூலமாகவும் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு விடையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பல விஷயங்களை சொல்லி இருந்தாலும், யாரை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்றது இருக்குது. அதாவது பாப்பா மோகன் சார் ஏன் எல்லா வழக்குலையும் ஆஜராக மாட்டேங்கிறாரு, எல்லா வாய்தாக்கும் ஆஜராக மாட்டேங்கிறாரு, ஜூனியர் வக்கீல் அனுப்புகிறாரு, அவர் நேரடியாக ஏன் ஆஜராக மாட்டேங்கிறாரு, இந்த வழக்கை கைவிட்டுட்டாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் பதிலாக அமையணுன்னாக்கா நான் மட்டும் பதில் சொன்னால் பத்தாது. அதுக்கு சம்பந்தப்பட்ட பாப்பா மோகன் சார் அவங்களே நேரடியாக பதில் சொன்னால் தான் சரியாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால அவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் ஃபோனில் பேசி அவரோட அனுமதியின் பேரில் அவருடைய வாக்கு மூலமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதே சமயம் இந்த ஹைகோர்ட்டில் வந்த அந்த நீதியரசருடைய அந்த உத்தரவுக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு. 10ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கப்புறமா அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் அவர் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவர் பேட்டியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்களும் கேட்டு வாங்க. வணக்கம் பாப்பா மோகன் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. சில கேள்விகள் இருக்கு மக்கள் சார்பா, அதை நான் கேட்டு தெளிவு பண்ணோம். அப்புறம் 27ஆம் தேதி வேற ஒரு அரசர் ஜெயச்சந்திரன் ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இளந்திரையன் சார் போட்ட மாதிரி இவர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காரு. அது சம்பந்தமா உங்ககிட்ட சில கேள்விகள் இருக்கு. ஃப்ரீயா இருந்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட பேசலான்னு இருக்கேன். அந்த ஆர்டரை படிக்கணும். நான் வெறும் இந்த பேப்பர்ல படிச்சது தான், செய்தி தான். அது முழுமையா படிச்சுதான் நான் சொல்ல முடியும். இப்போ முதல் கேள்வி ஒவ்வொரு வாய்தாக்கும் பாப்பா மோகன் சார் ஏன் ஆஜராக மாட்டேங்கிறாரு, அவர் ஜூனியரை மட்டும் அனுப்புறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு இந்த ஸ்ரீமதி வழக்கில் நம்ம நான் ஒரு கம்யூனிஸ்ட் வழக்கறிஞராக அந்த வழக்குல அவங்க கேட்டுக்கிறதுக்காக இங்க பவானிக்கு நீங்க இந்த வழக்கு சிறப்பு வழக்கறிஞரா நீங்க ஆஜராகணும். இதுல இந்த அவன் மகள் இறந்த வழக்கை விசாரிக்கிற போது நீதிமன்றத்துக்கு வருகிற போது நீங்க சிறப்பு வழக்கறிஞரா வரணும்னு கேட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் சிறப்பு வழக்கறிஞரா வருவதற்கு என்னுடைய ஒப்புதலை கொடுத்து அது தலைமைச் செயலகத்தினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க சென்னையில. அது எதுக்கானா, இந்த வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு வருகிற போதுதான் நான் சிறப்பு வழக்கினுடைய வேலையை துவங்குது. ஆனா உங்களுக்கு தெரியும், இந்த வழக்கு நம்ம ஹைகோர்ட்லயே அது தற்கொலைங்கிற மாதிரி கூறி அதுல இருந்து சுப்ரீம் கோர்ட் போய் அந்த மாதிரி கொடுத்த அப்சர்வேஷன் தப்புன்னு சொல்லி அதுக்கப்புறமேலும் இந்த வழக்கு தற்கொலை தான் சொல்லி ஒரு முடிவானதுக்கு அப்புறம் தான் நாம அப்ப கேஸே வராது போய் எனக்கு என்ன வேலை, அங்க சிறப்பு வழக்கு வேலையே இல்லையே. இருந்தாலும் கூட இது ஒரு சமூக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். இது மரணம்ங்கிறது முறையா விசாரிக்கப்பட வேணுங்கிறதுல கருத்து உடன்பாடு இருக்கனால நம்முடைய இந்த கருத்து தோழர்கள் சென்னையில சங்கர சுப்பு சென்னையில வெயிட் பண்றாரு. நம்முடைய ரத்தனம் போன்ற தோழர்கள் ஆரம்பத்துல ரொம்ப ஆர்வமா வந்தாங்க. இப்போ உடல்நிலை இல்லாம அவரால் வர முடியல. அது போக நிறைய வந்தாங்க. பட் நாம அதை கருத்து எடுத்துட்டு போய் ஒவ்வொரு முறையும் சென்னையில உட்காந்து விவாதம் பண்ணி அந்த அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை பூரா படிச்சு நமக்கு தர வேண்டிய தரவுகள் இல்லை. ஆகவே இந்த வழக்கில் ரத்தனம் போன்ற அந்த நீதிமன்றத்துக்கு வராத போது சங்கரசுப்பு போன்றவர்கள் அங்கே ஹைகோர்ட்டில் பார்க்குற போது நாம் வெறும் நாளைக்கு ஹைகோர்ட்டில் வரும்னு நினச்சி நம்ம கொடுத்தோம். இப்போ வழக்கை தற்கொலைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க புலனாய்வுத்துறை. அப்போ அதை எதிர்த்து நாம் செய்யணுங்கிறதுக்காக தான் நான் வாலண்டியராக அந்த வழக்கில் உட்காந்து என் கூட இருக்கக்கூடிய பாவேந்தன் மற்றும் நம்முடைய மருத்துவர் புகழேந்தி சிவா போன்றக்கூடிய கொஞ்சம் சமூக ஆர்வலர்களோட எனக்கு இருக்கிற தொடர்பு வச்சுட்டு நான் சென்னையில் பல முறை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த வழக்கில் இப்போ இது பண்ணிருக்கிறேன். உட்கார்ந்து பண்ணதை நான் நேரடியாவே பாத்தீங்க. அதான் அது மாதிரி பல முறை நாம பல இடத்துல நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். பலத்துல அப்படி பண்ணி அந்த வழக்குக்கு என்னென்ன தேவைங்கிறத நாங்க உடனடியா இதுல பேசணும். நான் போய் உட்காந்து விழுப்புரம் கோர்ட்ல உட்காந்து விழுப்புரம் கோர்ட்ல
வாதாடினேன். அது தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, ஆர்குமெண்ட் நீங்க ஆமா பண்ணோம். 2 முறை உட்காந்து பண்ணி முழுக்க கேட்டுட்டு அப்ப வந்து வழக்கறிஞர் இல்லைன்னு சொல்லி வாய்தா வாங்கினாங்க அங்க விழுப்புரத்துல. அப்போ வந்து அந்த வாய்தா வாங்குறதுக்கு அப்புறமேல் போய் பார்த்தோம்னா திடீர்னு வந்து மாவட்ட நீதிமன்றம் இங்க வந்து கள்ளக்குறிச்சியில தனியா உருவாக்கியாச்சு. மாவட்ட குற்றவியல் தலைமை நீதிமன்றம் உருவாக்கியாச்சு. ஆக வழக்கை நாங்க கோப்பை நாங்க வந்து அங்க மாத்தணும்னு சொன்னதுனால அந்த மாற்றத்துக்காக ஏற்பட்ட காலதாமதம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்களே நல்லா போட்டிருந்தீங்க. ஆமா. இங்க வந்த பிறகு முதல் ஜட்ஜு இல்ல, வெளியூர்ல இருந்து வேற கோர்ட்ல இருந்து வந்து அந்த ஜட்ஜ் வந்துட்டு இருந்தாரு இன்சார்ஜா. அப்புறம் நிரந்தரமான ஜட்ஜு போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க போய் உட்காரும் போது நான் அவருக்கா படிச்சுக்கணும்னு சொன்னார். அப்பயும் நான் அவருக்கா பேசியாச்சு, முதல் முறையா பேசியாச்சு. 2வது முறையாக உட்காந்து டீட்டெயிலா பேசிட்டேன். நாம என்ன பேசணுமோ அது போறோம் பேசிட்டு, ஏன் நாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்கறோம், நாங்க ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடுறதுக்கு அது ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள்ல போறாமே இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் என்று போடுகிற போதே அது தனி முறையீடு குற்றவியல் நடைமுறை சட்டம் 200 கீழ் போடக்கூடிய அதே தகுதியை படைச்சது அது போறான். அப்ப அதுக்குரிய ஆவணத்தோட போட்டோம்னா அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனையே ஒரு தனி முறையீடாக 200 CRPSல வந்து கோர்ட் எடுத்துக்கிட்டு ஒன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், அல்லது கோர்ட் எடுத்து விசாரிக்கலாம், அல்லது அது வந்து தள்ளுபடி பண்ணலாம். 3 உரிமை அவருக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் டீட்டெயிலா பேசி இன்னும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தொலைபேசி தொடர்புகளுக்கான சிடிஆர் விட்டு போன அந்த சிடி எல்லாம் ஏன் வந்து ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் திருப்பி வந்துட்டாங்க அப்படின்னு அது நல்லா அவருக்கு கேட்டு அதுக்கு பயல் கேட்குற பயல் கொடுக்கறதான் டேட் போட்டாரு. நான் வந்து பவானிலேருந்து போனேன்னா எனக்கு 4 மணி நேரம் டிராவல், 8 மணி நேரம் டோட்டலா எனக்கு. நான் வந்து சிறப்பு வழக்கறிஞர் இங்க மட்டும் இல்ல, பல வழக்கில் நான் இருக்கிறவன். கோகுல்தாஸ் கேஸ் மாதிரி தலித் வழக்குகள்ல வந்து அங்கேயே திருவண்ணாமலையில் நான் ஒரு பெரிய வீரலூர் கேஸ் இருக்கிறேன். ஓ பன்னீர்செல்வன் தம்பி ராஜா அவர் மேல போடப்பட்ட 2012ஆம் ஆண்டு போடப்பட்ட வழக்குல அது வந்து இங்க இந்த தேனியிலிருந்து மாற்றப்பட்டு இந்த திண்டுக்கல் கோர்ட்ல நான் அங்க இருக்கிறேன். கோயம்புத்தூர் டபுள் மர்டர் கேஸ் இருக்கிறேன். அதே மாதிரி வந்து பாண்டிச்சேரி கேஸ் இருக்கிறேன். தமிழ்நாட்டுல பல வழக்குகள்ல தலித் வழக்குகள்ல நான் சிறப்பு வழக்கறிஞர் பணியாற்றுறேன். அது சிறப்பு வழக்கறிஞர் இருக்கும் போது என் சொந்த கேஸ் எல்லாம் தூக்கி போட்டு போய் தான் நான் சேர்றேனே தவிர வேற கிடையாது. இந்த வழக்குல சும்மா நான் வந்து வாய்தா வழக்கு எந்த வழக்குமே இல்லாம இது மட்டும் அட்டன் பண்ற வக்கீல் கிடையாது நான். அப்ப என்னுடைய இது போன்றக்கூடிய சமூக ரீதியான இருக்கக்கூடிய தலித் வழக்குகளையும் சிறப்பு வழக்கறிஞராகவும் நான் அது இல்லாம என்னுடைய வழக்கை பார்த்தா தான் நான் சர்வே ஆக முடியும். எனக்கு நான் வந்து 5-6 மாவட்டங்கள்ல போனா வந்து வழக்கறிஞர் வந்து அலுவலகம் வச்சிருக்கேன் நான் ஒவ்வொருமே. அப்ப அந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஜூனி இருந்து கேட்டு சொன்னா போதும், தேவைன்னா உடனே போயிடுவேன் நான். அதுக்காகத்தான் அந்த மாதிரி 2 முறை வந்து நம்ம ஜூனியர் அனுப்பிச்சுட்டோம். அது ஒன்றும் அதையும் நான் தெளிவா என்னோட வீடியோஸ்ல போட்டுக்கேன் சார். உங்களுடைய இருந்தாலும் நீங்க சொன்னா நல்லா இருக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து ஒரு முறை போறதா இருந்தேன்னா எனக்கு 6000 ரூபாய் எனக்கு வந்து பெட்ரோல் இந்த டீசல் மட்டும் செலவாக எனக்கு வந்து போயிட்டு வரணும் எனக்கு. அதெல்லாம் நான் யார்கிட்டையும் வந்து அவங்ககிட்ட கேட்க மாட்டேன். யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். கொடுத்தா சாப்பிட்டா சாப்பிட்டுக்குவேன், கொடுத்தா வாங்கிக்குவேன் தவிர யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். என்னுடைய வழக்கம். கோகுல்தாஸ் கேஸுக்கு விசாரணை நீதிமன்றத்திலையும் மதுரைக்கு போயிட்டு வந்தேன், ஹைகோர்ட் மதுரை ஹைகோர்ட்டுக்கும் போயிட்டு வந்தேன், சென்னை ஹைகோர்ட்டும் போயிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அரசு தரப்புல இருந்து பணம் தரல. ஆனா அதுக்காக வந்து நான் வந்து என்னுடைய கடமையை செஞ்சிருவேன். அது எப்பயுமே இது வந்து நாமளா எடுத்துக்கிட்டு செய்யற விஷயம். எனக்கு சிறப்பு வழக்கறிஞராக போடக்கூடிய வாய்ப்பு இப்ப இல்லை. ஏன்னா வந்து கேஸே தள்ளுபடி பண்ணிட்டாங்க சர்க்குலர் போட்டு. நாம முயற்சி எடுத்து நம்ம ரத்தனம் போன்றவர்கள் வர முடியல. அப்ப நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு நான் பயன்படுத்தலாம் வந்துட்டு இருக்கிறோம். அதனால இப்போ வந்து அந்த கடைசியா கொடுத்துருக்காரு அவரே கொஞ்சம் காட்டமா தான் நீதிபதி கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு ஃபரன்சிக் ஒரு எக்ஸ்பர்ட்டை கொண்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது கோர்ட்ல, உண்டு இல்லைன்னு இப்போ எழுத முடியாத நீங்க அப்படிங்கிற தெளிவுபடுத்தி தான் மீண்டும் டைம் கேட்டு கொடுத்துருக்காரு. அது இறுதியா இருக்குன்னு நம்ம இறுதியா இருக்குன்னு நான் நினைக்கிறோம். இறுதியா இல்ல, இறுதியா அன்னைக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் நான் சொல்லிட்டேன் நம்ம தயார் பண்ணி நம்ம வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கொடுக்காதுன்னா நம்ம வந்து அட்வர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கேன் பி ட்ரான் அகெயின்ஸ்ட் த ப்ராசிக்யூஷன்ங்கிறது தான் சட்டம். ஆர்டிகல் நம்ம செக்ஷன் 114ல ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஆவணத்தை மறைத்தால் அது வந்து அரசுக்கு எதிராக கருதப்பட வேண்டும் சொல்லி தீர்ப்பு இருக்குது. அப்ப அதெல்லாம் வச்சுதான் நம்ம பேச போறோம். இந்த வழக்க முறையா புலன் விசாரணை செய்யாங்காட்டித்தான் அதை வந்து ஏற்கனவே முடிவு செய்து விட்டு புலன் விசாரணை செஞ்சிருக்க காரணத்தால் தான் இந்த முக்கியமான ஆவணத்தை விட்டுருக்காங்கன்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு நம்ம புட்டஸ் பிரச்சனை போடுவோம். அந்த புட்டஸ் பிரச்சனை போட்ட பிறகுதான் நம்முடைய உண்மையான இன்னும் நம்முடைய வந்து தீவிரமான வந்து நீதிமன்றத்துல வந்து நம்முடைய வாதங்கள் மொத்தம் வைக்க வேண்டியிருக்கு. அது வரைக்கும் படிக்கிறதுக்கு மன்னிக்கவும். அதாவது 10ஆம் தேதி வாய்தா கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா. 10ஆம் தேதி அவங்க மறுபடியும் இந்த ஆவணங்களை தராம மறுபடியும் வாய்தா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இல்ல, நம்மளுடைய அவங்க கேட்கலாம். ஏன்னா என்னுடைய வந்து
இது என்னன்னா இப்படி இழுத்துட்டு போறது மூலியமாக வழக்கு நீர்த்து போக வைக்கிறது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க வந்து கோர்ட்டுக்கு வர்றதும் நாமெல்லாம் போறதுன்னு அவங்களுக்கு வந்து அரசாங்கம் மற்றும் காவல்துறை இந்த சாதிய அவங்க பின்புலமெல்லாம் இருக்கிற காரணத்தினால வழக்கை இழுத்தடிப்பது என்பதே ஒரு வழக்கை நீர்த்து போக வைக்கிற ஒரு தந்திரம். அதைத்தான் வந்து அரசாங்கம் செய்யுது, அதுலதான் வந்து நிக்குது. ஆனா நீதிமன்றம் அப்படி ஒரு இன்னொரு முறை வாய்தா கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அன்னைக்கு தரலன்னா அன்னைக்கு முடிச்சிருவாங்க, முடிச்சு நீங்க ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுவேன்னு சொல்றாங்க. கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கி வச்சு நாம வந்து ஆய்வு பண்ணி உடனே ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஒரு வார காலத்திலே போட்டுவிடலாம், உடனே போட்டுவிடலாம். நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுறதா தான் போடணும். ஆமா 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 போட்டுருவோம். இப்போ நேற்று 27ஆம் தேதி ஹைகோர்ட்ல வந்து நீதியரசர் ஜெயச்சந்திரன் வந்து ஒரு கொடுத்திருக்காரு. அது வந்து செல்வி அம்மாவை கைது செய்யணும், ஏன் நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் தொனிக்கிற மாதிரி ஒரு பதிவை பண்ணியிருக்காரு. அது ஏற்கனவே இளந்திரன் நீதியரசர் சொன்னது மாதிரி இதுவும் இருக்குமா? இல்ல இது நான் பார்த்த வரைக்கும் கைது பண்ணி சொல்லவங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு அதிகாரமும் கிடையாது அவங்களுக்கு. நமக்கு என்னன்னா அந்த வழக்கு கலவர வழக்கு இருக்குல்லங்க, கலவர வழக்கில் இருக்கிற குழுவை மாத்தணுங்கிறது தான் அந்த ரவிக்குமார் போட்டிருக்கிற மனுவாக நான் பார்த்தேன். அந்த வழக்கில் வந்து இது வரைக்கும் இவங்களை விசாரிக்கல போட்டு அவங்க சொல்ற போது அதை விட்டு கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா இந்த அம்மா வந்து தனக்கு ஏற்பட்டிருக்கிற அநீதியை, தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமையை அங்க வந்து சத்தம் போட்டு சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண போது அதை கண்டு மக்கள் வந்தாங்க. இந்த அம்மா எந்த விதத்தில் நேரடியாக தூண்டிவிட கிடையாது, யாரையும் தூண்டிவிட கிடையாது. ஆனாதான் இந்த அம்மாவை அந்த வழக்கில் சேர்த்தவே இல்லை. ஏன்னா இந்த அம்மா தன் மகள் கொடூரமான முறையில் தன்னுடைய இளவர மகளை கொன்று அந்த இடத்துல வந்து சாகடிக்கப்பட்டு மறுமானம் இருக்கிறாங்க. அதுக்கு முறையான வந்து விளக்கம் இல்லை. அப்படிங்கிற போது ஒரு தாய்க்கு இருக்கிற ஆவேசத்தில் அவங்க பேசுனது, அதையும் இதையும் நாம் சேர்த்தவே கூடாது, சேர்த்த முடியாது. ரவிக்குமார் என்ன பண்றாரு, அந்த கலவர வழக்கில் வந்து சேர்த்தோம்னா அவருக்கு லாபம் இருக்கு. இங்க வந்து சேதப்படுத்தப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா யார் சேதம் செய்தார்கள் என்பதையே அது விசாரணை நீதிமன்றத்தில் வரும்போது தான் பல விஷயத்தை கொண்டு வந்து பேச முடியும். நான் ஒன்றும் அந்த சாட்சியத்தை பார்க்கல. அவங்க கலவர அதுல பல இயக்கத்தை சார்ந்தவர்களும் அமைப்பை சார்ந்தவர்களும் வந்திருக்காங்க. அதற்கு உள்ளீடாகவே மேனேஜ்மெண்ட்டுக்காரனும் உள்ள பூந்துருக்கிறாங்கிறது தான் தெரியுது அதுல போறான். ஏன்னா அது வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டக்கூடிய ஒரு வந்து விடுதி அது. அப்ப இதை மறைக்கிறதுக்கு அதை மிகப்பெரிய வாய்ப்பு எடுத்தாங்க போறாங்க. அதை மக்கள் போராடுறது உண்மை, ஆனா சேதப்படுத்துவதில் இந்த மக்கள் வந்து உண்மையிலேயே மக்கள் இருந்தாங்களே என்னங்க பார்க்க வேண்டியது அது தனி குற்ற வழக்கு. எப்ப ஒரு அரசு வந்து ஒரு தலைபட்சமாக வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு சார்பாக ஒரு டிசிஷன் பண்ணிட்டாங்களோ, காவல்துறையும் அரசும் பண்ணிட்டாங்களோ, அதுக்கு பின்புலமா பணபலமும் சாதிய பலமும் இருக்கிறதோ, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா கேஸையும் உருவாக்குவாங்க அவங்க. அதனால வந்து ரவிக்குமார் வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. இப்ப என்ன சவுக்கு சங்கர் வந்து ஆரம்பத்துல முதல்ல வந்து இந்த சம்பவம் வெடிச்ச போது சவுக்கு சங்கர் வந்து அவருக்கு ஊடகம் மூலியமா அவருக்கு பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் தெரியும். அவருக்கு என்ன சொன்னாரு, இந்த அம்மாவுடைய மாண்பையே குலைச்சாரு. போட்டோ ஒன்று வச்சுக்கிட்டு அந்த போட்டோ இருக்கிறது அந்த அம்மா பிறக்கவே இல்லைங்கிற மாதிரியும், அந்த பொண்ணுடையதையே ஏதோ காதல் கதையை சொல்லி ரெண்டையும் வச்சு அப்படியே திசை பார்த்தார் அவரு. அது சவுக்கு சங்கர் அன்னைக்கு வந்து சொல்ல முடியாத காரணம் வந்து எந்த விதமான ஆதாரம் இல்லை. இப்போ அந்த சவுக்கு சங்கர் வந்து கோயம்புத்தூர்ல கைது ரிமாண்ட் ஆனதுக்கு அப்புறமேலு அவருடைய உதவியாளரே சொல்லிருக்காரு, இந்த மாதிரி வெற்றி சக்தி மெட்டீரியல்ஸ் வந்து ரவிக்குமார் பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லி அவரே ஒப்புதல் வாக்கு கொடுத்துருக்காரு. அப்ப அந்த ஒப்புதல் வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அம்மா வந்து தான் அன்னைக்கெல்லாம் கத்தி அடர்ன போது கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏதோ நியாயப்பட்ட இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு தாயையும் கொடூரமான முறை இறந்து போன ஒரு மகளை பத்தியுமே மாண்பு சிதைக்கக்கூடிய செயல்ங்கிறது இதுதான் கொடூரமான ஒன்று. அது வந்து இந்திய தண்டனை சட்டம் வந்து டிஃபமேஷன்லயும் தவறான பொய் செய்தியை பரப்புறதுலயும் வரக்கூடிய மிகப்பெரிய குற்றம். ஆகவே இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டுமல்ல, அந்த அம்மா பேசுறதுக்காக நோட்டீஸ் கொடுத்துருக்காரு ரவிக்குமார். அதை கூட நான் தான் பயில் கொடுத்துக்கிறேன். என்னன்னு 100% உண்மை அது. அதை வந்து நாங்க வந்து சட்டப்படி வந்து உங்களையும் சேர்த்தி சவுக்கு சங்கரையும் சேர்த்தி அந்த வழக்கில் கொண்டு வரணும். ஒரு சைத்திட்டத்துடைய சூழ்ச்சி தான் அது போறாமே. ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசி இருக்குது. அதை வந்து தனக்கு சாதகமா ஊடகத்தை பயன்படுத்துறதுக்கு உங்களால ஒரு தெரிஞ்சிருக்கலாங்கிறத அவருடைய உதவியாளர் சொல்லிருக்காங்கிறத நான் வந்து பயில் கொடுத்துருக்கிறேன். நீ வழக்கு போடுங்க, நான் சந்திக்கிறேன்னு சொல்லிருக்கிறேன். ஸோ இந்த நீதிமன்றம் கேட்டது வந்து இந்த வழக்குல வந்து அந்த அம்மாவை ஏன் விசாரிக்கலன்னு தான் கேட்கறாங்க.
அதுவே புரியுது. அப்ப வந்து இந்த அளவுக்கு விசாரிக்காத காரணம் என்ன? இந்த அம்மா ஒரு பக்கம் தன் மகளுக்கு நீதி கேட்டு போராடுறாங்க. அதை கண்டு ஒரு பக்கத்துல மக்கள் வந்து அங்க குவிச்சு அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க தனிப்பட்ட முறையில. அதுக்கு இடையில விஷமிகள் உள்ள போது உடைக்கிறான். இந்த வழக்கில் அந்த அம்மா விசாரிக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறத அந்த புலனாய்வு துறை தான் முடிவு பண்ணணும். உண்மையே அந்த அம்மாக்கு இருந்திருந்தா சேர்த்திருப்பாங்க நேரம் போய் அங்க சேர்த்த வாய்ப்பு. எல்லாமே டிவியில் இருக்குது, எல்லாமே தொலைக்காட்சிகளிலையும் காணொலி காட்சிகளிலையும் பூரா இருக்குது. அப்ப அதுவே பேசும். வந்து அப்ப இவங்க திட்டமிட்டு ரவிக்குமார் டைவர்ட் பண்றதுக்காக அதை வந்து பண்றதுக்காக உண்மை. அது பூராமே டைவர்ட் பண்றதுக்காக. சரி சார், இப்போ 10ஆம் தேதி அவங்க அந்த ஆவணங்களை கொடுக்கலன்னா நம்ம நாங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நாங்க இந்த ஆவணம் வந்துருச்சுன்னா அதை ஒட்டி நாங்க செய்யறதுக்கு சௌரியமா இருந்திருக்கு எங்களுக்கு. அதான் பார்த்துக்கிறோம் போறாங்க. சார் ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ஒதுக்கி மீண்டும் நன்றி. இப்போ அவர் பேசினதை கேட்டிருக்கீங்க. ஸோ இதுதான் அவருடைய விளக்கமா இருக்கு. ஸோ இப்போதைக்கு இதுதான் நடைமுறை இருக்கு. 10ஆம் தேதி என்ன நடவடிக்கைங்கிறத அவர் சொல்லிட்டார் உங்களுக்கு. அதாவது அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி 10ஆம் தேதிக்கு அப்புறமா நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடணும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக விளக்கியிருக்காரு. அப்படிங்கிறது அவர் பேசின பேச்சிலேருந்து நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். நான் இப்போ வந்து எங்கள் சொந்த ஊரில் இருக்கேன். அதாவது எங்கள் ஜமாத் நடத்தக்கூடிய இலவச பள்ளி இருக்கு இல்லையா, அந்த பள்ளியோடைய ஆண்டு விழாவும் அதில் வந்து மாணவ மாணவிகள் போன கல்வி ஆண்டில் 10வது 11வது 12வது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளில் அதிகபட்ச மார்க் எடுத்த மாணவி மாணவிகளுக்கு பரிசு தொகையும் கேடயமும் ஷீல்டு அப்புறமா டாலரு இந்த மாதிரி பரிசளிப்பு விழாவும் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் நடத்துகிறோம். அந்த நடத்துகிற நிகழ்வுக்கு நான் வந்து கலந்துக்கிட்டேன். அதனால் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து தகவல்களை சில இதில் சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த நான் 1ஆம் தேதிக்கு மேலே ஊருக்கு வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸாக நான் வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.